நீங்க இவ்ளோ பேசுறீங்கல்ல, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். உங்க தங்கச்சி இப்படி ஒரு தப்ப செஞ்சிருந்தா அவமானத்தை அனுபவிக்கட்டும்னு உங்களால முடிவெடுக்க முடியுமா? மயிலு, என் தங்கச்சி எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேவலத்தை செய்ய மாட்டா. அதோட எங்க அம்மா எங்களை அந்த மாதிரிலாம் வளர்க்கல. அப்படின்னா எங்க அம்மா எங்களை தப்பா வளர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்ல மயிலு. நீங்க சொல்றதுக்கான உள் அர்த்தம் அதுதான் ஜீவா. நான் பொதுவா தான் சொன்னேன். நீ எந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க ஜீவா. ஆனா மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை வராது. என் அம்மாவை பத்தி பேசுறீங்கல்ல, என் சம்மதம் இல்லாம என் கழுத்துல நீங்க தாலி கட்டுனீங்கல்ல, அது மட்டும் நல்ல வளர்ப்பா? மயிலு, வேணாம் ஜீவா, இதுக்கு மேல இத பத்தி பேசி நம்ம வாக்குவாதம் செய்ய வேணாம். இத விட்டுருங்க, நம்ம வேற ஏதாவது பேசலாம். இங்க பாரு, இனிமே நீ எதுவுமே பேச வேண்டாம். உனக்கு நிறைய வேலை பொறுப்பு இதெல்லாம் இருக்குல்ல. அவனை தேடி கண்டுபிடிக்கணும். உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஓ, முதல்ல அந்த வேலையை போய் பாரு. ஓ, நீ தினமும் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. ஜீவா, ஏன் இப்ப கோவப்படுறீங்க? நீங்க என் அம்மாவை பத்தி போதும், எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். நீ முதல்ல கிளம்பு. சொல்லு முருகா. அட, நேத்தே நான் உங்ககிட்ட சொன்னல. இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்கிட்ட எந்த ரகசியம் தங்காது. யாராவது என்கிட்ட வாயை புடுங்கினா நான் உண்மையை உளறி கொட்டிடுவேன். அது தெரிஞ்சிருந்து உன்னை யார் என்கிட்ட சொல்ல சொன்னது? இங்க பார், நாளைக்கு விஷயம் தெரிஞ்சு உன்ற பொண்டாட்டி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா அதுக்கு நான் பொறுப்பலாம். போன வைடா, செம்ம நச்சு நச்சு. ஏதோ ஒன்னு சொல்லிடுறானுங்க, அப்புறம் என்ன சொன்ன என்னன்னு ஒரே டார்ச்சர் பண்றானுங்க. ஆண்டவரே, மயிலு தான் என் பொண்ணுங்கிற உண்மைய போதையில நான் பரமர்ட்ட உளறி கொட்டிட்டேன். பரமர் எங்கேயாவது உளறி கொட்டிட்டாருன்னா நான் அனுபவிச்ச வேதனை, என் பொண்ணு படுற கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுமே. மயிலு IPS முடிக்கிற வரைக்கும் பரமர் இதை பத்தி வெளியே வாயே திறக்காம நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன பண்ணலாம்? பரமரை கொஞ்சம் வெளியே வாங்க. சொல்லுங்க. நேற்று ராத்திரி நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னேன்ல, அந்த ரகசியத்தை எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அது நம்ம 2 பேத்துக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த உண்மையை மட்டும் நீங்க வெளியே பேசவே கூடாது. சரியா? அந்த உண்மைனா எந்த உண்மையை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆண்டவரே? பரமரே, அதான் நேற்று ராத்திரி நான் உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியம் சொன்னேன்ல. நேத்து ராத்திரி எதுவுமே சொல்லீங்களே. பரமரே, விளையாடாதீங்க. ஒரு ரகசியமும் வெளியே தெரியறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டா நிறைய பேரோட நிம்மதி போயிடும். சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் வேதனை கஷ்டமும் தான் பரமரே வரும். அதுக்காக தான் தயவு செஞ்சு அதை வெளியே சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. சொல்லாத விஷயத்தை சொல்லாதன்னு சொன்னா நான் என்னங்க சொல்றது? நீங்க வடிவேல் காமெடி மாதிரி சொல்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா? எனக்கு என்னங்க தெரியும்? ஏன் பரமரே, என் மூஞ்ச பார்த்தா காமெடி பண்ற மாதிரியா இருக்குது? என் லைஃப்லயே முதல் தடவையா உங்ககிட்ட மட்டும்தான் என் மொத்த ரகசியத்தையும் கொட்டியிருக்கு. என்ன, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அப்படியா நீங்க பேசுனீங்கன்னா அழுதுருங்க ஆண்டவரே. ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா தான் நான் மறக்கிறதுக்கு. நீங்க தான் எதுவுமே சொல்லீங்களே, அப்புறம் எப்படிங்க மறக்கிறது? என்ன பரமரே, நான் தான் உங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம உங்ககிட்ட மொத்தமா சொன்னேன். திடீர்னு இப்ப இல்லன்னு சாதிக்கிறீங்க. பரமரே,
நான் சொன்னது எவ்வளவு முக்கியமான விஷயம். அது எப்படி உங்களால மறக்க முடிஞ்சது? ஐயோ நான் மறக்கலீங்க. நீங்க தான் யாருகிட்ட சொன்னீங்கன்னு தெரியாம மாத்தி மாத்தி பேசுறீங்க. இங்க பாருங்க, நேத்து நீங்க சந்தோஷமா ட்ரீட் கொடுத்தீங்க. இந்த ட்ரீட் எதுக்காக நான் உங்ககிட்ட காரணம் கேட்டேன். கடைசி வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லீங்களே. பரமரு போதையில கேட்டதால எல்லா ரகசியத்தையும் மொத்தமா மறந்துட்டார் போல இருக்க. அவரு மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும், திரும்ப அதை போட்டு கிளற வேணாம். என்னங்க ஒண்ணு சொல்லாம போறீங்க? அதான் நேத்தே சொல்லல, இப்ப என்ன புதுசா சொல்லணும்? எதுவும் சொல்ல தேவையில்லை. என்ன வச்சு செய்றீங்களா? இவர் பாட்டுக்கு வந்தாரு, சொன்னேனாரு, நான் ஒன்னும் சொல்லலையானே. அந்த ராமச்சந்திரன் வந்ததுல இருந்து ரொம்ப ரப்சர் ஆயிட்டாரு. மயிலு, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? எனக்கு வினோத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கக்கா. அவனை பாக்குறதுக்காக தான் நாம இப்ப இங்க வந்திருக்கோம். உன்னை ஏமாத்தினவனை கண்டுபிடிக்க அவன் தான் நமக்கு இப்ப ஹெல்ப் பண்ண போறான். எனக்கு புரியலடி. அக்கா, உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தவனோட அட்ரஸ் நமக்கு தெரியாது. அவன் ஊர் பேரு எதுவுமே நமக்கு தெரியாது. அவன் போட்டோ இருந்தா கூட அதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி நம்ம அவனை தேட சொல்லலாம். அதுவும் நம்ம கிட்ட இல்ல. எந்த சோர்ஸும் இல்லாம எப்படி அவனை நம்ம தேடுறதுன்னு யோசிச்சப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பொதுவா தொலைச்ச இடத்துல தான்க்கா தேட சொல்லுவாங்க. நீ சோசியல் மீடியா மூலமா தான்க்கா அவனோட பழகி ஏமாந்திருக்க. அதனாலதான் உன் வாழ்க்கையுமே நீ தொலைச்சிருக்க. உன்னை ஏமாத்தின கிரிமினலையும் நம்ம இது மூலமா தான்க்கா தேடணும். அந்த வேலைக்காக தான் நாம இப்ப இங்க வந்திருக்கோம். வா உள்ள போலாம், வா. வாங்க. ஹாய் வினோத். ஹாய் மயில். இதுதான் என்னோட அக்கா கயல். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருக்கா. பேரு ரிஷி, ஊரு கோயம்புத்தூர்னு சொன்னீங்கல்ல? ஆமா வினோத். ம். அக்கா, நான் வினோத் கிட்ட எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன்க்கா. அந்த ராஸ்கலோட உண்மையான பேரு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா ரிஷிங்கிற பேரை சொல்லிதானே அவன் உன்னை ஏமாத்திருக்கான். பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காக அவன் சோசியல் மீடியாவில அவன் மெயின்டைன் பண்ற பேரு ரிஷியா கூட இருக்கலாம். அத வச்சு அவன் அக்கௌண்ட் பிடிக்க முடியுமான்னு தான் நம்ம இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கூட சாட் பண்ணீங்கல்ல, அந்த அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்களா? அது இப்போ ஆக்டிவா இல்லங்க. ம், சரி. அப்படின்னா அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தினதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறான் போல. யூ ஆர் ரைட் மயில். ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டை வச்சு அவனை நெருங்கிடக்கூடாதுல்ல, அதனாலதான் அக்கௌண்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கான். ரிஷி கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணதுல இந்த அக்கௌண்ட்லாம் வருது. உங்களை ஏமாத்தினவன் இதுல இருக்கானான்னு பாருங்க. இது ஒரு அட்டெம்ப்ட் தான் மயில். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா ஒரே பேரை மெயின்டைன் பண்ண மாட்டான். புது அக்கௌண்ட்டுக்கு அவன் வேற ஊரையும் வேற பேரையும் வச்சிருந்தானா நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது மயில். புரியுது வினோத், நீ சொன்ன மாதிரி இது ஒரு முயற்சி தான், பார்க்கலாம். அவன் அக்கவுண்ட் இதுல இல்லங்க. அவனை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? அவன் படிச்ச ஸ்கூலு, படிச்ச காலேஜ், வேலை செஞ்ச இடம், அப்படி ஏதாச்சும்? எங்க வேலை செய்யறான்னு கேட்டப்போ அவன் ஒரு கம்பெனியோட பேரை சொன்னான். அந்த கம்பெனியோட ஐடி கார்டு கூட காட்டியிருக்கான். அதை வச்சு தேடி பார்க்க முடியுமா? ஷூர். கம்பெனி நேம் சொல்லுங்க. மயிலு, இவன் தான் மயிலு, இவன் தான் அது. பாரு.
அக்கா அவன் போட்டோ கூட இதுல இல்ல. எதை வச்சு இது அவன் அக்கௌண்ட்னு சொல்ற? இதே போட்டோவை தான் அவன் அந்த அக்கவுண்ட்லயும் வச்சிருந்தான். டிசைனும் இதே தான். ரிஷிங்கிற பேரை கூட ராஜ ரிஷின்னு மாத்திருக்கான் பாரு. ஒரு நிமிஷம் இரு. இன்ட்ரெஸ்ட் ஹாபிஸ் எல்லாம் என்ன போட்டிருக்கான்னு பாக்குறேன். மயிலு, எல்லாமே அப்படியே தான் இருக்கு மயிலு. நிச்சயமா இது அவன் அக்கவுண்ட் தான். இதுல எந்தவித டவுட்டும் இல்ல. அக்கா இது போதும்க்கா. இத வச்சே அவனை நம்ம மடக்கிடலாம். எப்படி மயிலு? இந்த சோஷியல் மீடியாவை வச்சுதானே அவன் உன்னை முட்டாளாக்குனா. இதே சோஷியல் மீடியாவை வச்சு நான் அவனை முட்டாளாக்கி பிடிக்க போறேன். அக்கா நான் அதை பாத்துக்கிறேன். நீ இதை போட்டு குழப்பிக்காத. வினோத், தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல மயிலு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அக்கா நான் முத வேலையா இத பத்தி குருமூர்த்தி சார் கிட்ட போய் சொல்லிடுறேன். எதுக்கு மயிலு? நடந்த கதையா அவர்கிட்ட சொல்லியாச்சு. இதெல்லாம் கூடவா அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஆமாங்கா, உன்னை ஏமாத்தினவனை கண்டுபிடிக்கிற விஷயத்துல என்னை விட அவர் தான்க்கா தீவிரமா இருக்காரு. அவருக்கு அப்டேட் பண்றது என்னோட டியூட்டியும் கூட. என்னக்கா யோசிக்கிற? இல்ல, முன்னெல்லாம் அவர் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப எப்படி இந்த மாதிரி மாறினாருன்னு யோசிச்சேன். என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்க்கா. ஆனா காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும், இப்ப இருக்கிற எனக்கு பெரிய சப்போர்ட்டே அவர்தான்க்கா. என் பாதுகாப்புக்காக அவர் வீட்லயே கொண்டு போய் தங்க வச்சிருக்காரு. உன் விஷயத்திலயும் அவர் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாருக்கா. ஒரு அப்பா இடத்துல இருந்து அவர் நமக்காக எல்லாமே செய்யறாரு. அம்மா தான் அதை புரிஞ்சுக்காம கோவப்பட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட சொன்னாதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியும் சொல்லுவாருக்கா. இந்த விஷயத்துல அவரோட சப்போர்ட்டோட கொண்டு போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய மயில. சரிக்கா, நம்ம போலாம் வா. மயிலு சார், என்ன முன்னாடி வர சொல்லிட்டு நீ எங்க போயிட்டு வர? வினோத்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சார். சோஷியல் மீடியாவுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பிரிச்சு மேயறதுல அவன் எக்ஸ்பர்ட். அவனை வச்சு எப்படியாவது கைலாக்காவை ஏமாத்தினவனோட அக்கௌண்ட கண்டுபிடிக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணேன் சார். கடைசியா அந்த அயோக்கியனோட அக்கௌண்ட வெற்றிகரமா கண்டுபிடிச்சிட்டோம் சார். அப்படியா? இதோ பாருங்க சார். மயிலு, பொதுவா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நிஜமான பேரை போட்டுக்கவும் மாட்டானுங்க, நிஜமான முகத்தை வைக்கவும் மாட்டானுங்க. இந்த அக்கௌண்ட்ல கூட பாறேன், மெயின் பேஜ்ல ஏதோ ஒரு ஆர்டிஸ்டோட போட்டோ வச்சிருக்கிறோம். இந்த ஐடியில் இருக்க டீடைல் வச்சுக்கிட்டு இவனை எப்படி நெருங்குறது மயில? அதுக்கு ஒரு பிளானும் இருக்கு சார். பொண்ணுங்களை ஏமாத்தணும் தான் இவன மாதிரி ஆளுங்க முகமுடி போட்டுக்கிட்டு அலையறானுங்க. நாமளும் ஒரு முகமுடி மாட்டிக்கிட்டு தான் இவனெல்லாம் கார்னர் பண்ணணும் சார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஹனி டிராப் மூலமா தான் பொறி வச்சு பிடிக்கணும் சார். மயில, புரியுற மாதிரி தான் கொஞ்சம் சொல்ல. நானும் ஒரு போலியான அக்கௌண்ட் ஆரம்பிக்க போறேன் சார். அதுல ஒரு அழகான பொண்ணோட போட்டோவை ப்ரொஃபைல வைக்க போறேன். இவன் ப்ரொஃபைல பார்த்துட்டு நானே இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இவன் கூட நான் சாட் பண்ண ஆரம்பிக்க போறேன் சார். கொஞ்சம் கொஞ்சமா இவனை நெருங்கி நானும் இவனும் நேர்ல பாக்குற சந்தர்ப்பத்தையும் நான் உருவாக்க போறேன். ஒரு அழகான பொண்ணு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாதான் இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் தானே ஈஸியா வந்து வலையில விழுவானுங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மயில சார், இந்த வேலையில நீ இவ்வளவு பிஸியா இருக்கியே, ஆஸ்பத்திரியில போய் ஜீவாவை பாத்தியா? அவரை பார்த்துட்டு தான் என் ஃப்ரெண்டையே பார்க்க போனேன் சார். எப்படி இருக்கான்? நார்மலா பேசுறானா? பேசுறாரு சார். மயிலு, ஏதாவது பிரச்சனையா? பேசுறாருன்னு நல்லா சொல்லாம டல்லா சொல்றியே, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார். உன் அக்காவை ஏமாத்தினவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடு. ஆனா உன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதுன்னு அவர் சொல்றாரு சார். ஜீவா சொல்றதும் சரியா தானே இருக்கு. நீ நல்லா யோசிச்சு பாரு. கயல் விஷயத்திலேயே அவன் எவ்வளவு பெரிய மோசமானவன் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவன் அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சு அவனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறது நல்லாவா இருக்கும் சார்? ஒரு பொண்ணை கெடுத்தவனையே அவளுக்கு கட்டி வைக்கிறது அபத்தமான விஷயம் தான் சார்.
ஆனா அம்மா இந்த முடிவை எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். அந்த ராஸ்கலுக்கு தண்டனை கிடைச்சது மட்டும் போதும்னு விட்டுட்டா அந்த குழந்தைக்கு அப்பா யாருங்கிறது யாருக்குமே தெரியாமையே போயிடும் சார். அக்கா தப்பான வழியில போய் தான் அந்த குழந்தை உண்டாச்சுன்னு எல்லாரும் அவ கேரக்டரை பத்தி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிடுவாங்க சார். அக்காவை பத்தி விதவிதமா அவங்களே கதையும் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அதையெல்லாம் அம்மாவால தாங்கிக்கவே முடியாது சார். அக்கா யார புருஷனா நம்பி ஏமாந்தான்னு இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும் சார். அந்த ஆளும் நல்லவனா திருந்தி அக்காவோட நல்லபடியா வாழ்ந்தா நல்லதுதானே சார். அப்படி வாழலனாலும் யாரும் அக்கா மேல சேர்த்த வாரி இறைக்க முடியாதே சார். ஒரு மரியாதையான வாழ்க்கைய அக்காவால வாழ முடியும்ல. அதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க சார். மாடே, உன் அம்மா இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க நினைக்கிறது சரிதான்னு தோணுது. சரி, முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அவன் விஷயத்துல என்ன பண்ணலான்னு முடிவெடுப்போம். ஓகே சார். கயல், சாப்பிட்றியாடி? இல்லக்கா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏன் எப்பவும் டல்லாவே இருக்க? மாதனோ உட்காரு. அக்கா உரமும் இருக்கா? தரந்தனா. ஏ மலரு, சொல்லுமா. இங்க வாமா. சரிம்மா, நீ இருக்கா, நான் போயிட்டு வரேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. அம்மா. இந்தா, போய் கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வா. சரிம்மா. தையல் கடை சுமதி பொண்ணு என்ன வேலை செஞ்சிருக்கா பாத்தியாக்கா? இல்ல தனோ, என்னாச்சு? என்னக்கா நீ இன்னைக்கு முழுக்க இந்த தெருல அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. நீ பக்கத்து வீட்லயே இருந்துட்டு எதுவுமே தெரியாம இருக்க. ஏய், நான் வீட்டை விட்டு வெளியிலயே வரல, அதனால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன விஷயம் சொல்லு. அவ யாரையோ காதலிக்கிறா போல. வீட்ல எதுக்கு சம்மதிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த கழுத நேத்து ராத்திரி காதலிச்சவனோட ஓடி போயிட்டாலாம்க்கா. இதுக்கு மேல எதுவும் பேசாத. நடந்ததை தானக்கா சொன்ன, அதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுற? உனக்கு இது வம்பு பேசுற விஷயம், ஆனா அது அந்த பொண்ணோட வாழ்க்கை. வீட்டை விட்டு போயிட்டாங்கிற விஷயத்த வச்சு மட்டும் ஒரு பொண்ணோட நடத்தைய பத்தி தப்பா பேசுறது பாவம் தானோ. அதுவும் சுமதி பொண்ணு, நமக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. அவளை பத்தி வாய் கூசாம இப்படி எல்லாம் பேசலாமா? அவ குணத்தை பத்தி தப்பா பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் ஒண்ணுமே சொல்லலையேக்கா, அதுக்குள்ள எப்படி தப்பா பேசுறேன்னு சொல்றீங்க? இதுக்கு மேல உன் பேச்சு எங்க போகும்னு எனக்கு தெரியாது. உனக்கு இருக்கிறது ஆம்பளை பிள்ளைங்க, நான் 3 பொண்ணுங்களை பெத்தவ. பொண்ணுங்களை பெத்தவளோட தவிப்பும் வேதனையும் பயமும் உனக்கு புரியாது. இன்னைக்கு சுமதியோட பொண்ணை பத்தி பேசினவ நாளைக்கு ஏன் பொண்ணுங்களை பத்தி பேச மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என் பொண்ணு திருப்பூர்ல தங்கிதான் இவ்வளவு நாள் வேலை செஞ்சா. இப்ப உடம்பு முடியாம வீட்டுக்கு வந்திருக்கான். தனியா தங்கி இருந்தாலே அங்க என்னெல்லாம் நடந்துச்சோன்னு இவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஐயோ என்னக்கா நீங்க, உன் பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும், உன் வளர்ப்பை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். இவங்கள பத்தி நான் தப்பா பேசினா என் நாக்கு கழுகிடும்க்கா. ஏன் பொண்ணுங்கன்னு இல்ல, நாம எந்த பொண்ணை பத்தியும் தப்பா பேசக்கூடாது தானோ. அந்த வலியை யாருக்கும் கொடுக்க கூடாது. சரிங்கக்கா, இனிமே நான் அப்படி எதுவும் பேசல. என்னாச்சுமா உனக்கு? தனு அக்கா கிட்ட நீ சொன்ன விஷயம் எல்லாம் சரிதான், ஆனா அத பொறுமையாவே சொல்லிருக்கலாம்ல. அவ்வளவு கோவமா ஏன் பேசுன? அவ சுமதியோட பொண்ணை பத்தி பேசின உடனே எனக்கு இவள பத்தின நினைப்புல அடி வயிறெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சுடி. பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கே எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்தல. இவ ஒரு வாரம் குடும்பம் நடத்தி குழந்தையும் உண்டாகி வந்திருக்கா. இந்த விஷயம் மட்டும் வெளியில வந்தா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள சும்மா விடுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்து என்னையும் அறியாம இப்படி பேசிட்டேன். இந்த அசிங்கம் நமக்கு நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நான் சொன்னதுதான். இவ இப்ப 2 மாசங்கிறதுனால வயிறு தெரியல,
5வது மாசம் 6வது மாசம் ஆகும்போது வயிறு நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள எப்படியாவது அந்த அயோக்கியனை கண்டுபிடிச்சு அவளுக்கு கட்டி வச்சிடணும். இல்லைன்னா குடும்பத்தோட மருந்து குடிச்சு சாக வேண்டியதாண்டி.